இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோவையில் பூத் கமிட்டி கருத்தரங்கிற்காக வருகை தந்த தாவேக தலைவர் விஜயை காண அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் கூட்டம் கூட்டமாக குவிந்தனர். அப்படி விஜயை காண வந்திருந்த 90s ரசிகை ஒருவர் தனக்கு விஜய் அனுப்பிய கடிதங்கள் மற்றும் புகைப்பட தொகுப்புகளை எடுத்து வந்திருந்தார். விஜய் புகைப்படம் எங்கு கிடைத்தாலும் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வேன் என பூரிப்போடு அவர் பேசியது தாவேக தொண்டர்களை நெகிழ்ச்சியடைய வைத்தது. துடியலூரை சேர்ந்த நீலவேணி 8ஆம் வகுப்பு படிக்கும்போது 1996ஆம் ஆண்டு நடிகர் விஜய்க்கு கடிதம் எழுதியதாகவும் அதற்கு பதில் கடிதமாக விஜய் தனது குடும்ப புகைப்படத்தை அனுப்பி வைத்ததையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார். நான் விஜய் சாரை 1996 தான் தேவா படம் டிவியில பார்த்தேன். அதுல இருந்தே விஜய் சார் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் விஜய் சாரோட ஃபேன் மட்டும்தான். அவருடைய ஞாபகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுனால அவரோட அட்ரஸ் தேடி நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப கிடைச்சது நடிகர் விஜய் சாலிகிராமம் சென்னை 6,06,000 சொல்லி அதுக்கு லெட்டர் எழுதி போட்டேன். அதுல கிடைச்ச ஒரு பரிசு தான் எனக்கு இந்த போட்டோவும் இந்த இது வேணும். அதுக்கப்புறமா அவர் கல்விக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு அப்பத்துல இருந்தே. அதனால நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு லெட்டர் போட்ட போது செகண்டா இந்த லெட்டர் எனக்கு போஸ்ட் பண்ணாரு. இதை பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தேன். நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சு 8th வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். 9th 10th ஓரளவுக்கு படிச்சேன். அதுக்கப்புறம் 11th 12th காலேஜ்னு போகும்போது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் தான். அதுக்கு காரணமே விஜய் சார் தான். என்ன ஊக்குவிப்பு படுத்தினதுக்கு காரணமே விஜய் சார் தான். அதனால தான் நான் நல்லாவே படிச்சேன். அப்புறம் டாக்டர் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். அது கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா இருந்ததுன்றதுனால டாக்டரா இருந்தா அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் கண்டிப்பா விஜய் சார் மீட் பண்ணணும்னு இருந்து அது ஆகாதனால இன்னும் நான் மீட் பண்ணல. என்னோட ப்ரொபஷனல் வேற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் அது அவரோட போட்டோஸ் இதெல்லாமே இந்த மாதிரி பர்ஸ் அப்பத்துல இருந்தே சேர்த்துட்டு இருக்கேன். 1996 இருந்து டிச்சுக்குள்ளார அவரோட போஸ்டர் பார்த்தாலும் விட மாட்டேன். உள்ள இறங்கி எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருவேன். அந்த அளவுக்கு ஒரு கிரஷ். அவ்வளவு பிடிக்கும். கோவையில் தாவேக பூத் கமிட்டி கருத்தரங்கு கூட்ட நுழைவு வாயிலில் மாற்றுத்திறனாளி ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டார். இதனையடுத்து அவரை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் பத்திரமாக மீட்டு கூட்ட அரங்கிற்கு அழைத்து சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. குறும்பபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க ஏராளமான நிர்வாகிகள் வருகை தந்துள்ளனர். கோவையில் தாவேகாவின் 2ஆம் நாள் பூத் கமிட்டி கூட்டத்திற்கு குழந்தைகளை அழைத்து வந்த நிர்வாகிகளை அனுமதிக்க மறுத்து பவுன்சர்கள் வாசல் முன்பு நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குறும்பபாளையம் பகுதியில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு விஜயை காண கட்சி நிர்வாகிகள் குழந்தைகளை அழைத்து வந்தனர். அப்போது பவுன்சர்கள் 18 வயது நிரம்பாதவர்களை அனுமதிக்காததால் வெயிலில் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.